வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டி டிரைவர் கம் கண்டக்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்துட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான, சொல்லப்போனா ஒரு அவசரமான அப்டேட் இது. பல மாசமா நம்ம காத்துட்டு இருந்ததுக்கு இப்போ ஒரு முக்கியமான திருப்பம் வந்திருக்கு. ஆமாங்க. இந்த நியூஸ கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாவும், லேசா ஒரு பயமாவும் இருக்கலாம். அது ரொம்ப இயல்புதான். ஏன்னா, இது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டம் இல்லையா? சரி வாங்க. அப்படி என்ன அந்த பதட்டமான அப்டேட்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்கேதான் இருக்கு முக்கியமான விஷயமே. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அனுப்புற வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த வாரத்துக்குள்ள, ஏன் நாளைக்கு கூட உங்க கைக்கு அந்த ஆர்டர் வந்து சேரலாம். சரி, இது ஏதோ நான் ஊகிச்சு சொல்ற விஷயம் இல்ல. இதுக்கு ஒரு நம்பகமான ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம நண்பர்கள்ல ஒரு 3-4 பேருக்கு இந்தியா போஸ்ட்ல இருந்து அவங்க பேர்ல ஒரு பார்சல் புக் ஆயிருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கு. இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புற வேலை தொடங்கிடுச்சுங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. இது கேட்ட உடனே உங்க மனசுல என்ன தோணும்? அச்சச்சோ, எனக்கு மெசேஜ் வரலையே, அப்போ எனக்கு வேலை இல்லையா அப்படின்னு ஒரு கவலை வரும். தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. பாருங்க, மெசேஜ் வரலேங்கிறதுக்காக பதட்டப்படவே வேண்டாம். ஞாபகம் இருக்கா, நம்ம பிராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கே இப்படிதான் ஆச்சு. நிறைய பேருக்கு மெசேஜ் வராம நேரா வீட்டுக்கே கால் லெட்டர் வந்துச்சு. ஆயிரக்கணக்கான ஆர்டர்ஸை ஒரே நாள்ல அனுப்ப முடியாது இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்புவாங்க. அதனால பொறுமையா இருங்க. சரி, இப்போ நமக்கு இந்த தகவல் தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததா நாம உடனே என்ன செய்யணும்? அத பத்தி பார்க்கலாம். எந்த தாமதமும் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால சிம்பிளா ஒரு வேலை செய்யுங்க. உடனே உங்க ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க இருக்கிற போஸ்ட்மேன் கிட்ட பேசி, சார், இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் வரலாம், வந்தா கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொல்லி வைங்க. இது சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு நடவடிக்கை. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். வரப்போற ரிசல்ட் நமக்கு சாதகமா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ரெண்டையுமே ஏத்துக்கிற ஒரு மனநிலைக்கு நாம தயாராகணும். இந்த வார்த்தைகளை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்னு, உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்படி கிடைச்சா என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நாம எல்லாரும் கண்டிப்பா சந்திச்சு கொண்டாடலாம். ஒருவேளை கிடைக்கலன்னா தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன்னும் வாழ்க்கையோட முடிவு கிடையாது. உங்க திறமைக்கு இதைவிட பெரிய வாய்ப்புகள் உலகத்துல காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு தொழில் தொடங்கி பல பேருக்கு வேலை கொடுக்கற முதலாளி ஆகலாம், ஏன் ஒரு பஸ்ஸுக்கே ஓனர் கூட ஆகலாம். உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பதட்டமான காத்திருப்பு நேரத்துல நீங்க தனியா இல்லைங்கிறத மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. நமக்குன்னு ஒரு பெரிய பலம் இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 9000க்கும் மேல. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இதுதான் நம்மளோட பலம். உங்கள மாதிரி இந்த ஒரு கனவுக்காக காத்துட்டு இருக்கிற 9000க்கும் மேற்பட்ட நம்பர்கள் நம்ம 8 வாட்ஸ்அப் குரூப்ல ஒன்னா இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்போம். இந்த கடைசி நேரத்துல தகவல்களை பரிமாறிக்க வசதியா நம்மளோட எல்லா குரூப்பும் இப்போ ஓப்பன்ல தான் இருக்கும். ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறமா மதுரையில டிவிஷன் வாரியா மீட் பண்ணி நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலான்னு கூட பிளான் பண்ணிருக்கோம். நண்பர்களே, பல மாத கால காத்திருப்பு இப்போ முடிவுக்கு வரப்போகுது. ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ள உங்க மனசை நீங்க தயார்படுத்திட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு மனசார வாழ்த்துறேன்.